ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ நிஃப்டியுடைய ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் என்ன, இப்போது நிஃப்டி நம்ம எந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அப்ளிகேஷன்ஸு. அதெல்லாம் வந்து நம்ம investors.tamil.com வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கோர்சஸ் அண்டு டூல்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டுடைய லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிஃப்டியுடைய மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் கம்பெனி தானே, அப்போது 32.92% அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஒரு நம்மளுடைய நிஃப்டியுடைய ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸோடைய ஹெல்த்தை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது மேஜராக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் டாப் கான்ஸ்டியூஷன் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டியூன்ஸ் பை வெயிட்டேஜ் அப்படின்னா HDFC பேங்க் தான் வந்து இந்த நிஃப்டி 50லே கிட்டத்தட்ட 11.34% வந்து இருக்குது. அதாவது நிஃப்டி 50ல் இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் அலாகேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அது 50 ஸ்டாக்கும் அப்படி ஈக்குவல் பர்சன்டேஜ்லாம் கொடுக்கல. ஓகேங்களா. இப்போ டோட்டலாக 100% அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கு 2% கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டோட்டலாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா 50, 2% கொடுத்தா 100. அப்போது ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஈக்குவலாக 2% கொடுத்து அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கம்பெனியுமே ஈக்குவல் வெயிட்டேஜில் இருந்திருக்கும். ஆனால் அப்படி பண்ணலை. HDFC பேங்க்குக்கு தான் வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க்குடைய நான் சொன்னேன் இல்லையா, டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது அந்த 50 கம்பெனி சேர்த்துனது தான். ஆனால் அந்த 50 கம்பெனி ஈக்குவலாக அவங்க சேர்த்தலை. கிட்டத்தட்ட 11.34% வந்து HDFC பேங்க்குடைய ஷேர்ஸ் தான் வந்து அந்த நிஃப்டியோடைய டோட்டல் கேபிட்டலைசேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது இதோடைய வெயிட்டேஜ் தான் அதிகம். அப்போ HDFC பேங்க் விழுந்தாலும் சரி மேலே போனாலும் அது வந்து நிஃப்டியவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதோடைய வெயிட்டேஜ் தானே அதிகம். சிம்பிளாக வந்து உங்கள் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தான், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். ஒரு 10 யானை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 10 யானையும் சேர்ந்து ஒரு வண்டி இழுத்துட்டு போகுது அப்படின்னா, லைனாக நிற்க வச்சு இழுத்துட்டு போகுதுன்னா, ஒரு 2 யானை படுத்துருச்சு. அந்த 2 யானை வந்து இன்னொரு 2 யானை வந்து ரிவர்ஸில் ஆப்போசிட் இழுத்துட்டு போகுது, மீதி இருக்கிற யானையெல்லாம் முன்னாடி இழுத்துட்டு போகுது அப்படின்னா வண்டி பெருசாக மூவ் ஆகாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரி தான் நிஃப்டியில் இப்போ HDFC பேங்க்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து இருக்கிறதுலையே பெரிய யானைன்னு வச்சுக்கோங்களேன். அது மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டவுனாக இருந்தாலுமே அது நிஃப்டியை வந்து ஹையராக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஆனால் HDFC பேங்க் டவுன் ஆச்சு அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தி கண்டிஷனில் இருந்தாலும் கூட நிஃப்டி வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகாத மாதிரி காமிக்கும். காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட 11.34% வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அதுக்கடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா 8.64, ICICI பேங்க் பார்த்திங்கன்னா 7.74. ஸோ இதில் தான் ஜாஸ்தி. அப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கும் பேங்க்கு, ICICI பேங்க்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க், இது ரெண்டுமே வந்து பேங்க் தான். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் தான் வந்து அதிகமான வெயிட்டேஜ். அப்போ நிஃப்டி பேங்க், அதாவது வந்து பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு நிஃப்டி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து HDFC பேங்கையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா மேஜர் வெயிட்டேஜ் வந்து இது ரெண்டும் அப்படிங்கிறதுனால அது ரெண்டையும் பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஆனால் வந்து மேஜர் வெயிட்டேஜ் இது ரெண்டுங்கிறதுனால அந்த ரெண்டே விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போது ரிலையன்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து HDFC பேங்கை பார்த்துருவோமா. HDFC பேங்கை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே வைஸ் சார்ட்டில் நம்ம பார்க்குறோன்னா HDFC பேங்க் வந்து ரொம்ப நாளாகவே கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்லி இந்த HDFC பேங்க்குடைய ஃபண்டமெண்டல் அனலைசஸ் என்ன சொல்லுது, ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் அதை பை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி சார்ட் நம்ம போட்டு பார்ப்போம். மந்த்லி சார்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் போயிருக்கலாம், அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி HDFC பேங்க்குடைய ஃபண்டமெண்டல் சுச்சுவேஷன். ஏன் அந்த சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, HDFC பேங்க்குன்னு தனியாக ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்குது. என்னென்னா இது வந்து கார்ப்பரேட் பேங்க்லேயே வந்து டாப் லெவல் ப்ரைவேட் பேங்க், இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க் அப்படின்னா HDFC பேங்க் தான். தனிப்பட்ட முறையில் லார்ஜஸ்ட் பேங்க் அப்படின்னா டோட்டல் பப்ளிக் சேர்த்தனோம்னா SBI தான் லார்ஜஸ்ட் வரும். ஆனால் ப்ரைவேட் பேங்க்கில் லார்ஜஸ்ட் பேங்க் அப்படின்னா அது HDFC பேங்க் தான். ரொம்ப பாவர்ஃபுல்லான பேங்க்கு, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் லெவலில் ரொம்ப எஃபிஷியண்ட்டான பேங்க்கு, பெரிய பேங்க்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அதோடைய ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்போது ஒரு கம்பெனி வளர்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த வளர்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்மி.
அதாவது நாட்டுடைய மக்கள் தொகை 140 கோடினா 140 கோடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் HDFC பேங்க் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா அவங்களுடைய சர்வீசஸ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் இந்தியாவில் கவர் ஆகியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க மேல் வளரணும், கவர் பண்ணணும், நான் போய் இந்த இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இங்கே போனால் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து க்ரோத் ரேட் வந்து நம்ம அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கம்மியான க்ரோத் ரேட் கொடுத்தாங்க. இதுதான் வந்து மெயின் ஃபண்டமெண்டல் ரீசன். ஸோ அதனால் லார்ஜ் கேப் கம்பெனி இருக்குதுலே லார்ஜ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பேங்கிங் பண்ணாங்கும்போது இப்போது ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் இந்த கம்பெனிக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டச் பண்ணிட்டாங்க. இனி புதுசாக நான் போய் பண்ணாததை பண்ணால் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல எனக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி ரெவன்யூ இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ராவாக வெர்டிக்கலாக இவங்க வளர்ந்துட்டாங்க. ஹரிசாண்டலாக வேறு புது புது ப்ராடக்ட்ஸ், புது புது டெக்னாலஜி, புது புது சர்வீசஸ் கொடுத்து இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து மெயின் ரீசன். ஃபண்டமெண்டலாக க்ரோத் ஏன் வேல்யூஷன் வந்து கம்மியான வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு ரீசன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேல்யூஷன் வந்து 20% க்ரோத் ரேட்டு ஒரு கம்பெனி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷனில் கோர்சஸ்லேயே இருக்கும். அது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரோத் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது இது ஆகலை அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படி ஒரு பொட்டன்ஷியல் அதை மட்டும் சொல்லிட முடியாது. நிறைய டைப் ஆஃப் க்ரோத் இருக்குது. அதாவது வெர்டிகலாக கஸ்டமர்ஸை கேப்சர் பண்ணுறது மட்டும் க்ரோத் இல்லை, ஹரிசாண்டலாக வேறு இண்டஸ்ட்ரீஸ், வேறு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கக்கூடிய எக்கானமி நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன்னால தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதுவுமே வந்து ஒரு பெரிய கம்பெனி. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி உட்காந்துருக்கு, சரிங்களா. இந்த சப்போர்ட் வந்து இங்கிருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போச்சு, ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இங்கே டவுன் ஆனதுக்கப்புறமா இங்கே லாஸ்ட்டாக ஹையை பிரேக் பண்ணது வந்து இந்த டவுன்லேருந்து தான் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே தான் லிக்விடிட்டி ஜோன் இருக்குது, இங்கே தான் வந்து டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு பெரிய லெவலில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ஜோனில் இருக்கும்போது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஜோன் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது. இந்த ஜோனை உடச்சதுனால் கண்டிப்பாக வந்து ரிலையன்ஸ் விழுகும், HDFC பேங்க்கு விழுகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ HDFC பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இந்த ஃபாலை வந்து நான் ரொம்ப பெரிய ஃபாலாக பார்க்கல. ஆனால் இருந்தாலும் இந்த கன்சால்டேஷன் ஜோனில் HDFC இருக்கிற வரைக்குமே பெரிய மூவ்மெண்ட் வந்து, ஏன்னா 11.3% வந்து வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்து நல்லா அஃபெக்ட் பண்ணும் நிஃப்டியை. ஸோ இப்போ இந்த 2 ரிலையன்ஸும் பிரேக் டவுன் சுச்சுவேஷனில் இருக்குது. HDFC பேங்க்கும் ஒரு கிரிட்டிக்கல் கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கிறதுனால இப்போ நிஃப்டி 50 என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து திருப்பி பழைய சப்போர்ட்டில் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப் டவுன் எகெயின் அப் இந்த இடத்துல ஆயிருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கணும்னா டவுன் எகெயின் அப் இப்படி போயிருக்கணும், சரிங்களா. இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இல்லாதனால இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஜோனை தாண்டி உள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்கு இந்த சப்போர்ட்டில். ஸோ இந்த ஸ்விங் சப்போர்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஒரு தடவை என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம், சரிங்களா. இந்த இடம் வந்து ஏற்கனவே சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பியும் இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஆனால் இது சப்போர்ட் எடுத்திருக்கா எடுக்கலையா அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரியும். ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா, பெருசாக இந்த இடத்துல வந்து நம்மளால் சொல்ல முடியல, ஓகேங்களா. திருப்பி அட்லீஸ்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியல. ஏன்னா நாளைக்கு இறங்கும் போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். ஸோ கேப் டவுனில் சடனாக ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து இந்த HDFC பேங்க்கோ ரிலையன்ஸோ ஏதோ ஒன்று கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து நிஃப்டி வந்து கீழே விழுந்துடும். ஸோ இப்போது நிஃப்டி வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 24,000 அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் லெவல். இப்போ 25,000ங்கிறது சைக்கலாஜிக்கல் லெவல். அதுக்கடுத்து 24,000. இப்போ 24,000ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட்டு
ஆல்மோஸ்ட் 24,000ங்கிற 750 வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்துருவோம். நிஃப்டி 50யோடைய ஆப்ஷன் செயின் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செயின் கான்ட்ராக்டை நான் ரீட் பண்ணுறதை பொறுத்து சொல்கிறேன். அக்டோபர் மாதத்தில் கன்சாலிடேஷனில் தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத ஆப்ஷன் செயின் சொல்லுது. ஆப்ஷன் செயின் வந்து பீரேஷ் கண்டிஷன் சொல்லலை. நம்ம நிஃப்டி பேங்க் வந்து நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் கொடுக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் ஆப்ஷனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஆப்ஷனுடைய பொசிஷன் சொல்லுது அப்படின்னா, நீ சொல்கிற மாதிரி பியரிஷ் கண்டிஷனில் போய் விழுகாது, இப்போதைக்கு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து சொல்லுது. கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்னால் கீழேயும் போகாது மேலேயும் போகாது, இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ திருப்பி வந்து இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகும், திருப்பி வந்து கொஞ்சம் கீழே வரும், மேலே போகும், இப்படி வந்துட்டுருக்கும். இப்போதைக்கு இந்த அக்டோபர் மாதம் முடிவுக்கு வர டைமில் ஒரு பாதி வந்துருச்சு. ஓகேங்களா? 17ஆம் தேதிங்கிறதுனால ஸோ இப்படி தான் வந்து பெருசாக இருக்கும். அப்படிங்கும்போது அப்போ இதுதான் வந்து ஹையரு, இதுதான் வந்து லோயர் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் சுற்றிட்டு இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரியான சிக்னல் தான் வந்து ஆப்ஷன் செயின் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறத பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பண்ணுறீங்க, ட்ரேடிங் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக தெரிஞ்சவங்க இன்ட்ராடே பண்ணிக்கலாம். ஆனால் மோர் தென் ஒன் டே ஆப்ஷனை ஹோல்டு பண்ணாதீங்க. இந்த நிஃப்டியில் ஆப்ஷன்ஸை மோர் தென் ஒன் டே ஹோல்டு பண்ணாதீங்க. அது பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேபி இப்போது இதையும் ஒரு ஜோனாக வச்சுக்கிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷனுடைய டைம் டிகேயில் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால டைம் டிகே வந்து இப்போது ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து அடிச்சிடும், நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஆகிடும். இல்லைனா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நமக்கு லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் டே பண்ணாதீங்க நிஃப்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். மேபி இப்போ கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கிறதுனால ஆப்ஷன் செல்லிங் வந்து இன்ட்ராடேயில் நீங்கள் பண்ணலாம். இன்ட்ராடேயில் ஒரு சில மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இன்ட்ராடேயில் ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லைன்னா மோர் தென் ஒன் டே ஆப்ஷனை இண்டெக்ஸில் ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது தனி டாபிக். ஸ்டாக் ஆப்ஷன் இப்போ ரிலையன்ஸ்லேயோ HDFC பேங்க்லேயோ ஸ்டாக் ஆப்ஷன் ஹைலி ரிஸ்கி. அதாவது இண்டெக்ஸை விடவுமே ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஹைலி ரிஸ்கி. அதனால் வந்து ஆப்ஷன்ஸு பொறுத்த வரைக்கும் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸுடைய டீச்சிங் எல்லாமே நம்ம சேனல்லே சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். இது ஒன்று. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி 50 நிஃப்டி 200 இதெல்லாம் பார்க்காம இண்டிவிஜுவல் கம்பெனிஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் அண்டர் வேல்யூடு கம்பெனிஸ், நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டாக் சொல்கிறேன். அந்த ஒரு ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி இப்போது நான் பை பண்ணி நல்லா ப்ராஃபிட்லேயே எடுத்துகிட்டேன். இப்போ 2 நாள் மார்க்கெட்டு விழுந்துட்டு இருந்தாலும் ப்ராஃபிட்டை நான் எடுத்துகிட்டேன். இன்னும் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி நாளைக்கோ நாளானைக்கோ சேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதனால் நான் சொல்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காமல் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காகவும் லேர்ன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அது வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸு. மோஸ்ட்லி நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் கோர்சஸில் இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா, investorstamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஈக்விட்டி வேல்யூஷன், ரிலேட்டிவ் வேல்யூஷன் கோர்சஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு வேணும்னா இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூடாக இருக்கா, க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, வேல்யூஷன் சொல்லிட்டு ஒரு டூல் வந்து டெவலப் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூஷன் டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம இந்த கோர்ஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸல் ஷீட்டில் சொல்லி கொடுத்துருப்போம். அது இன்னும் ஈஸியாக இந்த டூல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த டூல்ஸ் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ், மொமெண்டம் இருக்கிற கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் ப்ரீமியமில் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த கம்பெனியை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் ரீசன்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 4-5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 10% வந்து
எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ அந்த ஒரு கம்பெனிஸ் மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா மற்ற கம்பெனிஸ் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு சிலதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ஸில் போனீங்கன்னா இன்னொரு ஆப் இருக்குது, அது வந்து இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் நிறைய, ஃப்ரீ இன்சைட்டும் நிறையா இருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் இன்சைட் நிறையா இருக்குது. ப்ரீமியம் இன்சைட் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீமியமும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் இப்போ எந்த அக்கௌண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் புதுசாக வந்தீங்கனாலும் இந்த ஃப்ரீ இன்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த ஃப்ரீ இன்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் மொமெண்டம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கீ இன்சைட் ஃபார் ட்ரேடர்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய மொமெண்டம் வந்து 25,270க்கு மேலே தான் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஏன் அந்த மொமெண்டம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள், இது வந்து ஃப்ரீ தான். இன்சைட் ஆப்பில் ஃப்ரீ தான். ஸோ இன்சைட் ஆப்பில் ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் போகாதீங்க, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயும் போகாதீங்க. ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப்பு தான் கொடுத்துருப்பாங்க. லார்ஜ் கேப் தான் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து க்ரோத் பர்சன்டேஜ் வந்து ஏதாவது ஒரு சில கம்பெனிஸில் தான் இருக்கும், ஒரு சில கம்பெனிஸில் இருக்காது. அதனால் ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறது ஹைலி ரிஸ்கி. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா போய் ஸ்டாக் ஆப்ஷனை வாங்கி கையை சுட்டுக்காதீங்க. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50ங்கிறது வந்து ஹையிலிருந்து இப்போ ஃபால் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம எப்போவுமே நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபால் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். அதாவது எக்ஸசிவ் அண்டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து வேல்யூஷன் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கன்சிடர் பண்ணி வேல்யூஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து அதிகமான டார்கெட் செட் பண்ணிடுவாங்க. அனலிஸ்ட்டு எல்லாமே வந்து அதிகமான வேல்யூஷனில் இருக்கும். ப்ரீமியமில் சேல் ஆகிட்டு இருக்கும், ப்ரீமியமில் எல்லாம் பை ஆகிட்டு இருக்கும், ப்ரீமியம் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போது அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரியாலிட்டி சுச்சுவேஷன் என்னங்கிறத உணர்ந்து அவங்க வந்து அந்த வேல்யூஷனை வந்து குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஷன் வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா, இதை வந்து கரெக்ஷன் தான் சொல்லுவோமே தவிர இது ஒரு ஃபால் அப்படியே வந்து மார்க்கெட்டு கவுந்தடிச்சு விழுந்துடும், கிராஷ் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எக்ஸசிவ் வேல்யூஷனில் இருக்கிறது கரெக்ஷன்ஸுக்கு வரும். அப்படிங்கும்போது அப்போ மார்க்கெட்டு ஓவராலாகவே கரெக்டாக ஆரம்பிக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நிஃப்டி இடிஎஃப்பில் வந்து இப்போ நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு நிப்பான் பீஸ் இடிஎஃப்னு ஒன்று இருக்கும். நிஃப்டி பீஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், நிஃப்டி பீஸ்னா நிப்பான் இந்தியா இடிஎஃப் பீஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். என்எஸ்சியில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த நிஃப்டி பீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நிஃப்டியுடைய இடிஎஃப் கான்ட்ராக்ட். இந்த நீங்கள் 50 ஸ்டாக்கையும் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இடிஎஃப்பில். அதாவது இந்த நிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய சேம் ரிஃப்ளெக்ஷன் தான் இதுவும் கொடுக்கும். ஏன்னா நிஃப்டியுடைய 50 கம்பெனிஸ்லேயும் ஒரு ஃபண்டை வாங்கி, அதாவது டோட்டலாக வாங்கி ஒரு 1000 கோடியோ 2000 கோடியோ வாங்கி அந்த ஃபண்டிலிருந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டாக பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நிஃப்டி 50 இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் வாங்கின மாதிரி தான். நிஃப்டி 50 இருக்கிற 50 ஸ்டாக்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் நீங்கள் வாங்கினா கூட கிட்டத்தட்ட 25,000-30,000க்கு மேலே வேணும். ஓகேங்களா, ஆனால் இந்த நிஃப்டி பீஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் ஒரு ஸ்டாக்குக்கு 276 ரூபா நீங்கள் வாங்கினா போதும். இதில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 277 ரூபா தான் உங்களுக்கு காமிக்குது. சரிங்களா, ஒன்று இதை வந்து லாங் டேர்மில் ஒவ்வொன்றா நீங்கள் பை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 50யை நீங்கள் வாங்குற மாதிரி தான், நிஃப்டியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்குற மாதிரி தான். இதை வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளாக இடிஎஃப்ல பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறவங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு நிஃப்டி வந்து எப்பப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த இடிஎஃப்பை வந்து நீங்கள் அக்யூர் பண்ணலாம். இது வந்து ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நிஃப்டி வந்து இப்போ எந்த அளவுக்கு இது ஃபால் ஆகுதோ அந்த அளவுக்கு திருப்பி வந்து கெயின் ஆகிடும். ஃபால் ஆகும்போதெல்லாம் கெயின் ஆகும், திருப்பி இப்போ ஃபால் ஆகிருக்கா திருப்பி கெயின் ஆகிடும். நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. நிஃப்டி வந்து ரெக்கவரி ஆகும்போது இது சேர்ந்து ரெக்கவரி, ஏன்னா நிஃப்டியோட தான் இது நிஃப்டி பீஸ் அப்படின்னா இந்த 50 கம்பெனியோடைய இடிஎஃப் ஃபண்ட் அப்படி தான் சொல்லுவோம். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போனீங்கனாலும் இதை தான் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிஃப்டி பீஸை தான் இடிஎஃப்ல ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, இடிஎஃப் தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களே டேரெக்டாக பை பண்ணுறதுனாலும் நீங்கள் 276 ரூபா அப்படி நிஃப்டியில் வந்து ஒவ்வொன்றா இப்போ விழுகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜூன் மாதம் இங்கே விழுகும்போது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 270 ரூபா 276 ரூபா இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டியுடைய சேம் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து நிஃப்டியை வாங்குறதுக்கு சமம். அதை தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் 2020 2021 இது கொரோனா டைம் நினைக்கிறேன். கொரோனா டைம் ஃபால் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
75 100 80 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் 276 ரூபா வந்திருக்கு. இப்போது இதுதான் வந்து நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சிம்பிள் இன்வெஸ்டிங் மெத்தட் இன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஃபால் ஆகிற சுச்சுவேஷனுக்கு கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிட்டுருக்கலாம். இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் கிடையாது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஜஸ்ட் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் நிஃப்டியில் 50லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கினா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸே வந்து எவ்வளோ வருது, ரிலையன்ஸே 2000 ரூபா வருது. ஒரு ஸ்டாக் வாங்கினாலே 2700 ரூபா வேணும் உங்களுக்கு. அப்போ நிஃப்டி பேஸில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பார்ட் நீங்கள் வாங்குறதுக்கு ஈக்குவல் இது. ஓகேங்களா? அது எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹோல் ஃபண்டை க்ரியேட் பண்ணி வாங்கி அந்த ஃபண்டில் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதனால் எல்லா ஸ்டாக்லேயுமே நீங்கள் வாங்கினதுக்காக தான் அர்த்தம். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டோட்டலாக நான் வந்து 4-5 விஷயம் சொல்லியிருக்கேன், கன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் போகாதீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்கு போகாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போங்க. ஸோ எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல், இண்டிவிஜுவல் கம்பெனியுடைய டெக்னிக்கல் இதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். நிஃப்டியை வந்து கேர் பண்ணாதீங்க. இதுதான் வந்து இப்போ சொல்கிற சஜஷன். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ETF இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது, ETF இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வார் சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா? வார் சுச்சுவேஷன் இஸ்ரேல் ஈரானுக்கு உண்டான வார் சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாகவே ஜியோ பொலிட்டிக்கலில் இப்போ தைவானை வந்து திருப்பியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனா. அதனால் இந்த 2 வார் சுச்சுவேஷனு இந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால இப்போ கோல்டுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கோல்டு பேஸ்டு கம்பெனிஸ், இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற இந்த கோல்டு பேஸ்டு கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதோடைய வேல்யூஷன் எவ்வளோ இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். நான் செக் பண்ணல, இருந்தாலும் ஓவரால் ஐடியா கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிஃப்டி ETF இப்போ விழுகிறதுனால நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் நீங்கள் இந்த இடத்துல விழுகும்போது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதனால் விழுகும்போது தான் நீங்கள் வாங்கணும். ஸோ ஒன் டே சார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா விழுகும்போது தான் நீங்கள் வாங்கணும். இப்போவும் விழுந்திருக்கு, விழுகும்போது தான் வாங்கணும். ஈஸியாக ரெக்கவரி ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் 276 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது 270 ரூபாய்க்கு கூட வருதுன்னே வச்சுக்கோங்க. 270 ரூபாய்க்கு நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெக்கவரி ஆகும்போது 300 ரூபாய்க்கு போயிடும். ஓகேங்களா? டோட்டலாக பறந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஷார்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணாதீங்க, லாங் டேர்மில் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது. நம்மளுடைய investorsthamil.com உடைய கோர்சஸ் அண்ட் டூல்ஸ், இந்த இன்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.